வெல்கம் டு பிஏவிஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வளையல் மாலைங்க அம்மனுக்கு சாத்துறதுக்கு வளையல் மாலை எப்படி ஈஸியாக வீட்லேயே செய்கிற முறை பார்க்கலாம் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சைஸ் வளையலாக இருந்தால் நல்லா இருக்குங்க வளையல் மாலை செய்யும்போது. இப்போ வரலட்சுமி விரதம் வருது இல்லைங்க, அதுக்காக நம்ம சிம்பிளாக வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு தேவையான அளவுக்கு வளையல் எடுத்துக்கோங்க. ஒரு நூல், சிசர்ஸு, லேஸுங்க, இவ்வளோ தான். இவ்வளோ பொருள் இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு நூல் கட் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு நூல் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நூலை நாலாக வச்சுக்கலாங்க. இப்போ இதை ரெடி பண்ணிட்டு ஒரு வளையல் எடுத்துக்கலாங்க. வளையல் எடுத்துகிட்டு லேஸ் எப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இது டைட்டாக கட்டி விட்டுலாங்க, நவராமல் இருக்கணும். இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாங்க. டைட்டாக கட்டி விட்டுடலாம், நவராமல் லேஸு ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி கட்டிடலாம். இப்போ கட்டியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ இது ரெடி ஆகிடுது பாருங்கள் இப்படியே. இப்போ நம்ம மாலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நூல் கட்டியாச்சுங்க, டைட்டாக கட்டிடணும் நவராமல். இப்போ ஒரு வளையல் எடுத்துக்கலாம். இந்த லேஸு அடியிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இதுக்கு நடுவில் வைக்கலாங்க. நடுவில் வச்சுட்டு இப்படி இழுக்கணும். திருப்பி இப்படி அடியிலேருந்து எடுத்துக்கலாம். இன்னொரு வளையல் அடியில் வைக்கணும். இந்த ரெண்டு நடுவில் இப்படி சென்டர்லேருந்து எடுக்கணுங்க ஒன்றொன்றும் பாருங்க. இதே மாதிரி இன்னொரு வளையல் அடியில் வைக்கணும். இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இந்த லேஸாக எடுக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுன்னு வரலாம். டைட்டாக இப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நிற்கும், ஸ்டிஃபாக இருக்கும். இன்னொரு வளையல் எடுத்துக்கலாம். இடையில் வச்சுட்டு இந்த ரெண்டுக்கு நடுவில் இந்த எடுத்துடலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் பச்சை வளையல் எல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்கிட்ட இருக்கிற வளையலை வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டின்னு இருக்கேன் பாருங்கள். ரொம்ப விசேஷம் வளையல் மாலை அம்மனுக்கு சாத்துறது. வரலட்சுமி நோம்பு கலசம் வச்சா கூட கலசத்து கூட வச்சு போடலாங்க. நவராத்திரி டைமில் கூட நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா போடலாம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க, பூ கொத்துற மாதிரி தான். நம்ம இப்படி வச்சுட்டு இப்படி அடியில் ஒரு வளையலை வைக்கணும். இந்த ரெண்டுக்கு நடுவில் சென்டர்லேருந்து எடுத்துடணும். இப்படி இதே மாதிரி எல்லாம் செஞ்சுட்டே வரலாம் பாருங்கள். அப்படியே ஸ்டிப்பாக அழகாக வருது பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாம் ஃபுல்லாக போட்டுடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஈஸிங்க செய்கிறது. பாருங்க, அப்படியே எல்லா வளையலும் போட்டுடலாம். போட்டுட்டே வந்துடலாம் எல்லாத்தையும்.
இதுங்க இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமா எவ்வளோ லென்த்து வேணுமா நீங்கள் பண்ணிக்கலாங்க. ரெடியில் வச்சுட்டு எடுத்துட்டா முடிஞ்சுது பாருங்க. சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுது. நம்ம லாஸ்ட் வளையலில் முடிச்சு போட்டுடலாங்க. டைட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு அடியில் எடுத்துகிட்டு அப்படியே டைட்டாக முடிச்சு போட்டுடலாங்க. இப்போது நமக்கு வளையல் மாலை ரெடி ஆகிடுது பாருங்கள். சூப்பராக. இங்கே வேணும்னா கூட நமக்கு இன்னொரு லேஸ் ஒரு துண்டு எடுத்துகிட்டு இந்த சைடும் நம்ம கட்டி வச்சுடலாங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோக்கோ கலசத்துக்கு எதுக்கு வேணும்னாலும் போட்டுக்கலாங்க. இப்படி ஒரு லேஸ் நம்ம ஒரு பிட்டு எடுத்து வச்சுட்டு பாருங்க இப்படி கட்டி வச்சுட்டோங்கன்னா நமக்கு வளையல் மாலை சூப்பராக ரெடி ஆகிடுங்க. பாருங்க ஸ்டிஃபாக அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வளையல் மாலை ரெடி ஆகிடுதுங்க. இந்த 2 வஸ்திர மாலைங்க. இது லாஸ்ட் இயர் பண்ணது. இது லிங்க் வேணுமா உங்களுக்கு தரேன் நான் டிஸ்கிரிப்ஷனில். நீங்களும் அதுவும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.